கோலாலம்பூர் கம்போங் சுங்கைபாறு குடியிருப்பு பகுதியில் பொதுமக்களின் போராட்டம் கலவரமாக மாறியதில் லாங்வாங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் சுலைஸ்மி அஃபண்டி சுலைமான் தாக்கப்பட்டார். பொதுமக்களின் போராட்டம் கலவரமாக மாறியதும் கூட்டத்தை கட்டுப்படுத்திய போது கூட்டத்தில் இருந்து எறியப்பட்ட கல் சுலைஸ்மி அஃபண்டி சுலைமான் தலையில் பட்டதாக நம்பப்படுகிறது. சுலைஸ்மி அஃபண்டி சுலைமான் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே முதலுதவிகள் வழங்கப்பட்டு அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் சிலர் அலுவலகத்திற்குள் நுழைய முற்பட்ட போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும், தொடர்ந்து கற்களையும் பொருட்களையும் எறிந்த கலவரக்காரர்களில் சிலரை காவல் அதிகாரிகள் கைது செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேம்பாட்டு நிறுவனம் கோலாலம்பூர் கம்போங் சுங்கைபாறு குடியிருப்பு பகுதியில் கட்டுமானத்தை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்த நிலையில், புறநகர் பகுதியில் சட்ட விரோதமாக தங்கியிருந்த குடிமக்கள் நிலத்தை நிறுவனத்திடம் வழங்க மறுத்ததால் கோலாலம்பூர் கம்போங் சுங்கைபாறு குடியிருப்பு பகுதிக்கான நீர் வசதி, மின்சார வசதி தடை செய்யப்பட்டது. இது தொடர்பாக இன்று காலை கோலாலம்பூர் கம்போங் சுங்கைபாறு குடியிருப்பு வாசிகள் போராட்டத்தை நடத்தினர். இந்த போராட்டம் முறையான அனுமதி பெற்று நடத்தப்படவில்லை என்றாலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும், போராட்டத்தின் ஒரு பகுதியினர் காவல் அதிகாரிகளை தாக்கியதால் போராட்டம் கலவரமாக மாறியதாகவும் தெரிய வந்துள்ளது. ஜொகூர் மாநில அரசு அண்மையில் சிறிய நிலநடுக்கங்களால் பாதிக்கப்பட்ட சிகாமட்டில் உள்ள 62 வீடுகளைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு தலா 3000 ரிங்கிட் வழங்குவதாக அறிவித்துள்ளது. ஜொகூர் மந்திரி பெசார் டாக்டர் ஹபீஸ் காசி தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் மூலம் மத்திய அரசின் ஆதரவில் இந்நிதி வழங்கப்படுவதாக உறுதிப்படுத்தினார். நில அதிர்வு நிகழ்வுகளை தொடர்ந்து சிகாமாட் மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழு 62 வீடுகள், 2 சூறாவ் மற்றும் 9 அரசு கட்டிடங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை ஆவணப்படுத்தியதாக அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஏற்பட்ட ஆரம்ப நிலநடுக்கத்திற்கு பிறகு சிறப்பு குழு கூட்டங்கள் மூலம் மேலும் மதிப்பீடு செய்து சேத மதிப்பீட்டிற்காக மாவட்ட அதிகாரிகள் உடனடியாக முகமைகள் மற்றும் சமூக தலைவர்களை திரட்டியதாக அவர் மாநில சட்டமன்ற கூட்டத்தின் போது கூறினார். கோலாலம்பூர் கம்போங் சுங்கைபாறு குடியிருப்பு பகுதியில் பொதுமக்களின் போராட்டம் கலவரமாக மாறியதில் லாங்வாங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் சுலைஸ்மி அஃபண்டி சுலைமான் தாக்கப்பட்டிருப்பதற்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் அமைதியாக ஒன்று கூட எல்லா உரிமையும் உள்ளது என்று சுட்டிக்காட்டிய அவர், ஆனால் வன்முறையை கையில் எடுப்பதை அரசாங்கம் அனுமதிக்காது என்று எச்சரித்தார். தாக்குதலுக்குள்ளான சுலைஸ்மி அஃபண்டி சுலைமான் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அடையாளம் கண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டம் நடத்துவதை தாம் எதிர்க்கவில்லை என்றும், ஒன்று கூடி மறியலில் ஈடுபட விரும்பினால் பாதுகாப்புடன் மறியலில் ஈடுபடுங்கள் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். அனுமதி பெற்று நடத்தப்படும் போராட்டத்தில் எந்த ஓர் அசம்பாவிதமும் நடக்காமல் இருப்பதை காவல்துறை உறுதி செய்யும். ஆனால் காவல்துறையின் மீது நடத்தப்பட்டிருக்கும் இந்த தாக்குதல் மக்களிடையே பதற்றத்தை அதிகரிக்கும் என்றும், சுதந்திர கொள்கையை தவறாக பயன்படுத்துவதால் வன்முறை மட்டுமே மிஞ்சும் என்றும் அவர் கூறினார். எந்த ஒரு சிக்கலுக்கும் வன்முறை தீர்வளிக்காது என்றும் பிரதமர் நினைவூட்டினார். இன்று அதிகாலை ஸ்தாபாக்கின் தானாவ் கோத்தாவில் உள்ள 19 மாடி குடியிருப்பில் நடத்தப்பட்ட சோதனையில் மலேசிய குடிநுழைவுத்துறை 125 சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்தது. கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குனர் வான் முகமது ஷவுபி வான் யூசுப் இந்த நடவடிக்கையின் விளைவாக 16 முதல் 70 வயதுக்கு உட்பட்ட 81 ஆண்கள் மற்றும் 43 பெண்கள் கைது செய்யப்பட்டதோடு ஒரு குழந்தையும் மீட்கப்பட்டதை உறுதிப்படுத்தினார். கைது செய்யப்பட்டவர்களில் 79 மியான்மர் குடிமக்கள், 25 இந்திய பிரஜைகள், 14 பாகிஸ்தான் பிரஜைகள், இந்தோனேசியாவைச் சேர்ந்த 12 பேர் மற்றும் வங்கதேசத்தைச் சேர்ந்த 5 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத குடியேறிகள் என்று நம்பப்படும் வெளிநாட்டினர் இந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்துவதாக பொதுமக்கள் அளித்த புகார்களை தொடர்ந்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக வான் முகமது ஷவுபி கூறினார். குடிநுழைவு சட்டம் 1959 63 பிரிவு 61C மற்றும் பிரிவு 15(4) கீழ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கதை சொல்லல் மற்றும் திரைப்பட தயாரிப்பில் மிகவும் தேவையான மனித கூறுகளை செயற்கை நுண்ணறிவு மாற்றாது என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாஜில் இன்று தெரிவித்தார்.
AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மனித நிறுவனத்தை மாற்ற முடியாது என்றும், நாம் அனைத்தையும் முழுமையாக AI-யிடம் ஒப்படைக்க கூடாது என்றும் அவர் நினைவூட்டினார். அல்கிஸ்ஸா ஆசிய நாட்டுப்புற கதைகளின் அதிசயங்கள் என்ற கருப்பொருளில் இன்று நடைபெற்ற துங்கு அப்துல் ரஹ்மான் மேலாண்மை மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் தொடர்பு மற்றும் படைப்பாற்றல் தொழில்கள் பீடத்தின் திரைப்பட விழாவின் தொடக்க விழாவில் சுவாமி தனது முக்கிய உரையில் இதனை தெரிவித்தார். திரைப்பட தயாரிப்பின் பரிணாம வளர்ச்சியை குறிப்பிட்ட அவர், விலை உயர்ந்த செல்லுலாய்டு திரையில் இருந்து டிஜிட்டல் கருவிகளின் அணுகலுக்கு தற்போது சினிமா மாறியதை சுட்டிக்காட்டினார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய இஸ்லாமிய நிதி தலைமைத்துவ விருது வழங்கப்பட்டது. இஸ்லாமிய நிதி அமைப்பின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக திரைக்கு பின்னால் அயராது உழைத்து தங்கள் நேரத்தையும் சக்தியையும் தியாகம் செய்த கல்வியாளர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் உட்பட பாராட்டப்படாத ஹீரோக்களுக்கு இந்த விருதினை சமர்ப்பிப்பதாக அன்வார் தனது உரையில் தெரிவித்தார். தேசிய நிதி நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கும் இஸ்லாமிய வங்கி மற்றும் நிதிக்கான புதிய கட்டமைப்பை நிறுவுவதற்கும் பங்களித்த முன்னோடிகள் மற்றும் நிறுவனர்களுடன் சேர்ந்து இந்த விருதை கொண்டாட முடிந்ததற்காக நிதி அமைச்சருமான அவர் தனது நன்றியை தெரிவித்தார். இந்த மதிப்புமிக்க வருடாந்திர விருதை இன்று உலகளாவிய இஸ்லாமிய நிதி விருதுகள் 2025 தலைவர் பேராசிரியர் ஹிமாயூன் சார் வழங்கினார். இந்த அங்கீகாரம் அவர்கள் அனைவருக்கும் சொந்தமானது என்று தாம் கருதுவதாக அன்வார் தெரிவித்தார். இது ஆரம்பத்தில் இருந்தே மிகவும் குறிப்பிடத்தக்க பங்கை வகித்தவர்கள், ஆர்வலர்கள், சிந்தனையாளர்கள், கல்வியாளர்கள், தொலைநோக்கு பார்வையாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கானது என்று அவர் தெரிவித்தார். இன்று கிள்ளான் காப்பாரில் சாலையோரத்தில் ஆடவர் ஒருவரின் உடல் காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டது. 33 வயது சம்பந்தப்பட்ட நபர் கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படுவதாக கிள்ளான் உத்தாரா காவல்துறை தலைவர் எஸ். விஜயராவ் தெரிவித்தார். கம்போங் பிரேபாட் ஜலான் கம்பாஸ்கிரியில் ஆடவரின் உடல் கிடந்ததாக அதிகாலை 3:30 மணி அளவில் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக அவர் கூறினார். இதனை அடுத்து பிரேத பரிசோதனைக்காக கிள்ளான் தெங்கு அம்புவான் ரஹ்மா மருத்துவமனைக்கு உடல் அனுப்பப்பட்டது. முன்னதாக கம்போங் பிரேபாட்டின் ஜலான் கம்பாஸ்கிரியில் நேற்று மாலை முதல் சாலை ஓரத்தில் விடப்பட்டதாக கூறப்படும் ஒரு காருக்கு வெளியே ஆடவர் ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டதால் கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்ததாக கூறும் ஒரு முகநூல் பதிவு வைரலாகியது குறிப்பிடத்தக்கது. கோலம்பூர் கம்போங் சுமைபாறு குடியிருப்பு பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ராக்வாங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் சுலைஸ்மி அஃபண்டி சுலைமான் தாக்கப்பட்டதற்கு உள்துறை அமைச்சு கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இது மோசமானது என்றும் நாகரீகமற்றது மற்றும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அமைச்சு விவரித்துள்ளது. மத்திய அரசியலமைப்பு அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான உரிமையை உத்தரவாதம் செய்தாலும் அத்தகைய சுதந்திரங்கள் பொறுப்புடன் மற்றும் சட்டம், ஒழுக்கம் மற்றும் சமூக விதிமுறைகளுக்குள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசீருத்தீன் இஸ்மாயில் வலியுறுத்தினார். மலேசியா சட்டத்தின் ஆட்சியால் நிர்வகிக்கப்படும் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு. ஒவ்வொரு குடிமகனும் இந்த கொள்கையை மதிக்க வேண்டும் மற்றும் தேசிய ஒழுங்கை சீர்குலைக்கும் நடத்தையில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். முழுமையான விசாரணையை நடத்தி தாக்குதலுக்கு பின்னால் உள்ள குற்றவாளிகள் மற்றும் மூளையாக இருப்பவர்கள் இருவரும் விரைவாக நீதியின் முன் நிறுத்தப்படுவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான உரிமையை அரசாங்கம் நீண்ட காலமாக நிலைநிறுத்தி வருவதாகவும் சட்டப்பூர்வ தேவைகளுக்கு இணங்கும் வரை பல திட்டங்கள் தடையின்றி நடைபெறும் என்றும் சைஃபுடின் குறிப்பிட்டார். இருப்பினும் ஒன்று கூடும் சுதந்திரம் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் எச்சரித்தார். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக அமைதியின்மையை உருவாக்க அல்லது தவறான தகவல் மூலம் வெறுப்பை தூண்ட இந்த உரிமையை தவறாக பயன்படுத்துவதற்கான எந்த ஒரு முயற்சியிலும் அரசாங்கம் சமரசம் செய்யாது என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.